Good morning, children. Today we are going to see about this exogenic processes. In this we are going to see about the erosional landforms of glaciers. Glaciers nala ennalla landforms vandu erosional nala form agudhu. So that we are going to see many cirque, orty, Matterhorn, U-shaped valley, hanging valley and fjord. So first one is about the cirque. Cirque means enna, the glacier erodes the steep side wall of the mountain and forms bowl shaped armchair like depression. Armchair like depression is termed as cirque. Cirque na enna, the glacier erodes. Glacier na pani aaru, அது வந்து ஒரு ஸ்டீப் மவுண்டனோட ரெண்டு சைடு உள்ள ஸ்டீப்பாக சைடு உள்ள வாலை எரோட் பண்ணுறது, அப்படியே அரிக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னம்மா, அந்த மாதிரி அரித்து அது என்ன மாதிரி ஃபார்ம் ஆகும்னா பவுல் ஷேப், ஒரு பவுல் ஷேப்பில் உள்ள ஒரு சேர் மாதிரி ஃபார்ம் ஆகுமா. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற அந்த டிப்ரெஷனுக்கு பேர் தான் என்னென்னா சர்க்யூ. வாட் இஸ் சர்க்யூ? இட்ஸ் த கிளேஷியர் எரோட்ஸ். கிளேஷியர்னா பனி ஆறுகள். அது வந்து ஸ்டீப்பாக அப்படியே செங்குத்தாக உள்ள ஒரு மவுண்டனோட ரெண்டு சைட்டையும் அந்த பனி ஆறுகள் அரித்து ஒரு பவுல் ஷேப்பில் உள்ள ஒரு சேர் மாதிரி ஃபார்ம் ஆகும். தட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் அ சர்க்யூ. தென் நெக்ஸ்ட் இஸ் தி ஆர்டி. Orties are narrow ridges. Narrow ridges formed when two cirque walls join together back to back and forms narrow knife like edge ridges. So in the RT அப்படிங்கிறதுனா orties are narrow ridges, அப்படியே வந்து செங்குத்தாக உள்ள ஒரு மலை இடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மலை இடுக்குகள் எப்படி ஃபார்ம் ஆகும்? இந்த சர்க்யூ, இந்த ரெண்டு சர்க்யூவும் அதோட ரெண்டு வாலும் அந்த ரெண்டு சுவர்களும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா வந்து ஜாயின் ஆகி அது வந்து எப்படி இருக்குமா பார்க்கறதுக்கு, ஒரு ஷார்ப்பாக நைஃப் கத்தி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் காட்சியளிக்குமா. ஷார்ப் நைஃப், கூர்மையாக அந்த எட்ஜஸ் இருக்கும்ல, ரெண்டு சர்க்கியூவும் வாலும் ஒன்றோடு ஒன்று பின்னாடி ஜாயின் ஆகும்போது அது அப்படியே ஷார்ப்பாக நைஃப் மாதிரி கத்தி, அப்படியே கூர்மையான கத்தி போல் ஒரு வடிவத்தோட காணப்படுமா. அதுக்கு பேர் தான் ஆர்டி. ஸோ அந்த சர்க்கியூ, ரெண்டு சர்க்கியூ வால்ஸ் ஜாயின் ஆகுதுன்னு சொன்னேன். அந்த சர்க்கியூ எப்படி ஆகுது? இந்த ஸ்டீப் மவுண்டெயின் பனியாறுகள் அப்படியே ஸ்டீப்பாக அது சைட் வாலை எரோட் மவுண்டெயினில் எரோட் ஆகும்போது அது பவுல் ஷேட் ஆர்ம் சேர் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும், சேர் மாதிரி ஃபார்ம் ஆகும். தட் இஸ் வாட் அ சர்க்யூ. ரெண்டு சர்க்யூ பேக் டு பேக் அதோட வால்ஸ் ஜாயின் ஆகி ஒரு ஷார்ப்பான கத்தி மாதிரி வந்து தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் என்னம்மா, ஆர்டி. நெக்ஸ்ட் வில் see about the Matterhorn. Okay, Matterhorn means what? The Matterhorn. Matterhorn எப்படின்னா the pyramidal
Pyramidical. Okay, it is a pyramidical peak. Peak formed when 3 or more cirque meet together or referred as Matterhorn. So I already told you what is cirque. இந்த cirque 3 cirque வந்து join ஆகி meet ஆச்சுன்னா when 3 இல்லைனா 3க்கும் மேலே உள்ள அந்த circuits meet together ஒன்றா அப்படியே அது join ஆகும்போது எப்படி இருக்குமா இந்த கூம்பு மாதிரி பிரமிடிக்கல் கூம்பு மாதிரி அது ஃபார்ம் ஆகும். அது எப்படி பார்க்க பீக் மாதிரி இருக்கும், மவுண்டனோட பீக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, தட் இஸ் ரெஃபர்ட் அஸ் அ Matterhorn. So what is Matterhorn? The pyramidical peak form when 3 or more cirque meet together. அந்த ஆர்ம் சேர் மாதிரி உள்ள அந்த யூ ஷேப் டிப்ரெஷன் 3 ஒன்றா சேர்ந்து ஒரு பிரமிட் மாதிரி ஷார்ப்பான பீக்கை கிரியேட் பண்ணுறது தான் என்னது, Matterhorn. Then next is the U-shaped valley. U-shaped valley. இந்த U-shaped valley எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, the glacier moves down along the river valley. Then the valley further erodes deep and wide to form U-shaped valley. இந்த U-shaped valleyனா என்னென்னமா, கிளேஷியர்ஸ், இந்த பனியாறு வந்து என்ன ரிவர்னா என்னது, ஆற்று பள்ளத்தாக்கில் ஓடி வரும்போது மூவ் ஆகும்போது அங்கே இருக்க அந்த பள்ளத்தாக்கை ஃபர்தராக மேலும் என்ன பண்ணும், அரிச்சு நல்ல அகலமாகவும் டீப்பாகவும் வைடாகவும் அகலமாகவும் ஆக்கிருமா. அப்படி ஆக்கும்போது அது என்ன ஷேப்பில் ஃபார்ம் ஆகிடும், யூ ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் என்னது, யூ ஷேப் வேலி. த கிளேஷியர்ஸ், இந்த பனியாறு மூவ் ஆகி இந்த ஆற்று பள்ளத்தாக்கில் ஓடும் போது அது அந்த பள்ளத்தாக்கை இன்னும் ஃபர்தராக எரோடாக்கி டீப்பாகவும் வைடாகவும் அகலமாகவும் ஆழமாகவும் ஆக்கி யூ ஷேப்பில் வேலியாக ஃபார்ம் ஆக்கிடும். இதுதான் என்னது, யூ ஷேப் வேலி. அண்ட் ஹேங்கிங் வேலி, நெக்ஸ்ட் இஸ் ஹேங்கிங் வேலி. ஹேங்கிங் வேலின்னா என்னென்னா, hanging valley. These are valleys formed by tributary valleys, glaciers, tributary glaciers that hangs over main வேலி. ஹேங்கிங்னாவே என்னதுன்னா தொங்குறது. ஸோ இந்த மாதிரி வேலி எப்படி ஃபார்ம் ஆகுறதுன்னா, மெயின் அந்த பனி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்குக்கு மேலே இந்த கிளை பனியாறுகளால் உருவாக்கப்படுற பள்ளத்தாக்கு, அதுதான் என்னன்னா ஹேங்கிங் வேலி. மெயின் பள்ளத்தாக்கு எப்படின்னா, மெயின் பள்ளத்தாக்கு வேலி எதால் உருவாகும்னா, இந்த மெயின் உள்ள கிளேஷியர்ஸ் உருகி வந்து அது வந்து ஒரு மெயின் பள்ளத்தாக்கை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த மெயின் பள்ளத்தாக்குக்கு மேலே ட்ரிபியூட்டரி கிளேஷியர்ஸ், ட்ரிபியூட்டரினா அதோட எந்த ஒரு இது ஆறோட ட்ரிபியூட்டரினா அதோட கிளையாறுகள், இந்த கிளேஷியர்ஸ் பனியாரோட கிளையாறுகள் வந்து அந்த மெயின் ட்ரிபியூட்டரிக்கு மேலே ஃபார்ம் ஆக்குற அந்த வேலி பேர் தான் ஹேங்கிங் வேலி.
ஓகே. ஸோ இந்த மெயின் வேலி வந்து மெயின் கிளேஷியர்ஸால் ஃபார்ம் ஆகிறது. இந்த ஹேங்கிங் வேலி எதனால் ஃபாலோ ஆகுறது? பிகாஸ் ஆஃப் தி ட்ரிபியூட்டரி கிளேஷியர்ஸ். திஸ் இஸ் வாட் அ ஹேங்கிங் valley. Then next we'll see about the fjord. What is fjord? Fjord na enna? These are glacial valleys that are partly submerged in the sea. ஸோ இந்த மாதிரி கடலில் வந்து இருக்கக்கூடிய இது பனி பள்ளத்தாக்குகள். அந்த கடலில் இருக்க அந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும்னா பாதி மட்டும்தான் கடலுக்கு மேலே தெரியுமா, மீதி எல்லாம் கடலுக்கு அடியில் அப்படியே புதஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபிஜோர்ட்ஸ். தீஸ் ஆர் கிளாஷியல் வேவ்ஸ். கிளாஷியல்ஸ்னால் பனி பள்ளத்தாக்குகள். அது வந்து கடலில் இருக்கும். அந்த கடலில் இருக்கிறது பாதி மட்டும்தான் நமக்கு தெரியும், மீதி பாதி கடலுக்கு அடியில் சப்மர்ஜ்டு ஆகிடும். தட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் த ஃபிஜோர்டு. நெக்ஸ்ட் we see about the depositional landforms of glacier. In that first one is moraine. Moraine na enna? Landforms formed by glacial deposits. Glacial deposits of valley or continental valley termed as moraine. என்னம்மா இது என்னன்னா, இந்த மொரைன்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுறதுனா பள்ளத்தாக்குகளால் கொண்டு வர டெபாசிட், அந்த கிளேஷியர்ஸ்னால் அரிச்சிட்டு கொண்டு வர அந்த டெபாசிட்டால் ஏற்படுற பள்ளத்தாக்கு அதனாலேயோ இல்லை கான்டினென்டல் வேலி. நான் ஆல்ரெடி கான்டினென்டல் வேலிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அண்டார்டிகா ஒரு பர்டிகுலர் ஏரியா அப்படியே ஒரு ஷீட் மாதிரி, பனி ஷீட் மாதிரி கவர் ஆகிருக்கும். அதுதான் என்னது கான்டினென்டல் வேலி. ஸோ அந்த கான்டினென்டல் வேலியாலேயோ இல்லை இந்த மாதிரி கிளேஷியர் டெபாசிட் கொண்டு வந்து வேலியில் அது அப்படியே ஒரு டெபாசிட் பண்ணியிருக்கிறதுனாலையோ ஏற்படக்கூடிய நிலத்தோற்றம், அதுதான் என்னதுமா மொரைன். ஸோ தட் இஸ் வாட் த மொரைன் ஆர் ஃபார்ம். லேண்ட்ஃபார்ம்ஸ் ஃபார்ம்டு பை glacial deposits. அந்த பனி உருகி அது கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுற உருவாக்குற அந்த பள்ளத்தாக்கோ இல்லை அந்த கான்டினென்டல் பள்ளத்தாக்கோலையோ ஏற்படுற நிலத்தோற்றம் தான் இந்த மொரைன். ஸோ தீஸ் ஆர் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ், தட் இஸ் ஷேப் அண்ட் சைஸ். இந்த மொரைன் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் சைஸ்லேயும் இருக்குமா. எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னா, அதுக்கு பேர் கிரவுண்ட், lateral and terminal. இதெல்லாம் types of moraines. So how the moraine are formed? Because of the glacial deposit and valley, continental valley, because of this moraine are formed. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற moraine different shapeலையும் different sizeலையும் இருக்கும். ground, lateral and terminal இதெல்லாம் types of moraine. Then next is about drumlin. What is drumlin? Drumlin na enna? Drumlin or deposits of glacial moraine that resembles giant inverted teaspoon or of cut eggs. ஸோ இந்த ட்ரம்லிங்கிறது எப்படின்னா, இதுவும் ஒரு டைப் ஆஃப் கிளேஷியல் மொரைன் தான், பனியார்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மொரைன். அது எப்படி இருக்குமா பார்க்குறதுக்கு, இந்த பள்ளத்தாக்கு வந்து ஒரு பெரிய கரண்டியை தலைக்கீழே குப்புற கமுத்தினோம்னா
எப்படி இருக்குமோ அது மாதிரியும் ஒரு பாதியாக கட் பண்ண எக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் இருக்குமா இந்த ட்ரம்ப்ளின் மொரைன். ஓகே, ஸோ ட்ரம்ப்ளைன் மொரைன்னா அது டெபாசிட் ஆஃப் க்ளோஷியல் மொரைன். ஹவு இட் வில் பி ஜெயிண்ட் இன்வெர்டட் டீஸ்பூன், பெரிய ஒரு டீஸ்பூனை இன்வெர்டட்னா தலைக்கீழே போட்டால் குப்பரில் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரியோ இல்லை ஆஃப் கட் எக்ஸ் மாதிரியோ இருக்குமா. தட் இஸ் வாட் அ ட்ரம்ப்ளைன். தென் நெக்ஸ்ட் இஸ் அபவுட் த எஸ்கர். So esker means that is a long, narrow ridges composed of boulders, gravels and sand deposited by stream in melting water, which runs parallel to a glacier are called, what is that? Esker. ஸோ இந்த எஸ்கர்னா என்னமானா இந்த பனியார் வந்து உருகி ஓடி வரும்போது நிறைய கடத்தி வரும்னு சொல்லுவாங்க. கடத்தினா அது கடத்திட்டு வர்றதில்லை, அது கூட அடிச்சுட்டு வர்றது. அது கூட நிறைய என்னெல்லாம் அடிச்சுட்டு வருமா, பவுல்டர்ஸ்னால் என்ன, கூழாங்கற்கள். அதுக்கப்புறம் கிராவல்ஸ்னால் சரளை கற்கள். அப்புறம் மணல். இதை எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல எப்படின்னா ஒரு நேரோவாக ஒரு குறுகிய குன்று மலை போல் அப்படியே இந்த பக்கம் இந்த கிளேஷியர் ஆறு பனி ஆறு ஓடுறனா அது பக்கத்தில் அது அப்படியே டெபாசிட் பண்ணிடும் இந்த கிராவல் பவுடர் சாண்டெல்லாம். அதுக்கு பேர் தான் என்னதுமா, எஸ்கர். எஸ்கர்னா என்னது, இந்த லாங் இந்த கிளேஷியர்ஸ் பனியாறு ஓடி வரும்போது தங்க கூட கொண்டு வர எல்லா இந்த பவுல்டர்ஸ் கிராவல் சாண்டெல்லாம் கிளேஷியருக்கு பனியாருக்கு பக்கத்தில் டெபாசிட் பண்ணும். அதுக்கு பேர் தான் என்ன, எஸ்கர். ஓகே, தென் நெக்ஸ்ட் இஸ் அபவுட் தி அவுட்வாஷ் பிளெயின். Outwash plain. What is this? Outwash plain. And outwash plain is consists of deposits of glacial deposits of sediments by the melting ice at a terminus of a glacier. இது என்னமா, an outwash plain என்னன்னா பனியாறுகள் வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து ஓடி வரும்போது கொண்டு வர எல்லாத்தையும் கொண்டு வர டெபாசிட் எல்லாம் கடைசியில் எங்கே போய் அதை வைக்கும்னா டெர்மினஸ், அதோட எல்லை, கிளேஷ் பனியாரோட அந்த எல்லையில் கடைசியான அந்த டெர்மினஸ். இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸு கடைசியில் எங்கே போய் சேருது, தட் இஸ் டெர்மினஸ். அதோட அந்த கடைசியில் அந்த பஸ் டிப்போவில் அது கொண்டு போய் அது விட்டுறாங்க, நம்மளெல்லாம் இறக்கி விட்டுட்டு. அந்த மாதிரி தான் இந்த அவுட்வாஷ் பிளெயின் அங்கே மலையிலேருந்து கொண்டு பனியாறுகள்லேருந்து கொண்டு வர அந்த எல்லா டெபாசிட்டும் அந்த பனியாறு எங்கே முடியுதோ அந்த எல்லையில் கொண்டு போய் அப்படியே அதை அக்யூமுலேட் சேர்க்கறதுக்கு பேர் தான் இது அவுட்வாஷ் பிளெயின். மேலேருந்து ஆரம்பித்து அந்த எல்லையில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறது, தட் இஸ் வாட் அவுட்வாஷ் பிளெயின். ஸோ மாதிரி அவுட்வாஷ் பிளெயின் இஸ் வந்து என்னென்னா இட் அப்பியர்ஸ் லைக் கேன் அக்யூமுலேட், எக்ஸ்டென்சிவ் அக்யூமுலேட். அது அப்படியே அதிகமான ஒரு குவியலாக என்னத்தெல்லாம் கொண்டு போய் குவிக்குமானா ஸ்லிட்டு, சாண்ட், கிராவல். ஸோ இதெல்லாம் கொண்டு போய் அப்படியே அடிச்சுட்டு வந்து சேர்க்கும்போது அந்த இடமே ஒரு பெரிய சமவெளி போல் காட்சி அளிக்குமா.
That is what is about the outwash plain. Okay, then next we'll see about the, now till we have seen about the erosional landform nala or erode ஆகிறதுனால அந்த glacier என்னென்ன landforms ஆகுது, அது கொண்டு வந்து deposit பண்ணுறதுனால என்னென்ன landform form ஆகிறதுன்னு பார்த்தோம். Now we are going to see about the same thing. Waves, கடல் அலைகள்னால என்னெல்லாம் land form ஆகுது, அது deposition பண்ணுறதுனால என்ன landforms வந்து form ஆகிறதுன்னு பார்க்க போகிறோம். First one is the sea cave. Sea cave. Sea cave na enna, prolonged wave that attacks on the base of a cliff, erodes rock materials, erodes the rock materials, which resulted in the formation of caves. So இந்த caves எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடல் இருக்கும், கடல் பார்த்துருப்பீங்க, கடலுக்கு ஓரத்தில் சில குன்று போல் மலைகள் இருக்குமா. ஸோ அந்த குன்றில் வந்து தொடர்ந்து இந்த கடல் அலைகள் போய் மோது அந்த என்ன ஆகுமா, அந்த பாறைகளில் இருக்க எல்லா மெட்டீரியல்ஸும் அப்படியே எரோட் ஆகி அது அப்படியே இந்த மலையாக இருக்கிறது குடஞ்சி கேவ் மாதிரி ஷேப்பில் அப்படி, ஏன்னா ஒரு இதான் மலை, இதில் எல்லாமே நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், isn't it? அதுதான் அப்படி ஃபார்ம் ஆகிறது தான் இந்த sea caves. sea cavesனா என்னமா, prolonged wave. prolongedனா தொடர்ந்து அடிக்கிற அலைனால அங்கே இருக்கிற அந்த கிளிஃப், அந்த குன்று மேலே போய் இது மோதி தண்ணி அங்கே இருக்கிற அந்த ராக் மெட்டீரியல்ஸ்லாம் எரோட் ஆகி அது ஃபார்ம் ஆகுறது தான் caves. Then next is about the sea arch. Sea arch. Sea arch na enna, so see when two caves join together, approach one another and on either side of headland unite they form an arch. So இது என்னன்னா, sea arch na என்னன்னா, இந்த கேவ், ரெண்டு கேவ் வந்து ஒவ்வொரு சைட்லேயும் எய்தர் சைடில் மெயின் ஹெட்லேண்ட்லேருந்து ரெண்டு சைட்லேருந்தும் ரெண்டும் ஜாயின் ஆகிட்டே வரும். அப்படி ஜாயின் ஆகி யுனைட் ஆகி அது எப்படி ஆகிடுமோ ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகும். ரெண்டு கேவ்ஸ், when two caves approach one another, ஹெட் மெயின் கடலை பார்த்து உள்ளே இருக்கிற லேண்டில் இருந்து ரெண்டு, இந்த பக்கம் ஒரு கேவ் இந்த பக்கம் ஒரு கேவ், ரெண்டும் சேர்ந்து வந்து அப்படியே அப்ரோச் ஆகி ரெண்டும் ஒன்றா சேரும் போது அது ஆர்ச் மாதிரி ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் வாட் அ sea arch. Then sea stake. Sea stake na enna, further erosion by waves ultimately leads to the total collapse of arches. Then the seaward portion of the headland will remain like a pillar of
rock, known as stock. என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து சி கேவ்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? அந்த மலையில் குன்று எரோடாகி அது அதில் போய் அந்த ஹோல் மாதிரி குகை மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த 2 குகை ஒன்றா ஜாயின் ஆகும்போது அது ஆர்ச்சாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த சி ஸ்டாக் எப்படின்னா ஃபர்தர் எரேஷன், இந்த ஆர்ச்சில் தொடர்ந்து இந்த சீயோட அலைகள் வந்து மோதிட்டே இருக்கும் போது அந்த ஆர்ச்சல் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி அது அப்படியே ஆர்ச்சு உடஞ்சிருமா. இந்த மாதிரி ஆர்ச் இருக்கிறது உடஞ்சி ரெண்டும் தனித்தனியான ஒரு ராக் பில்லர் மாதிரி, ஒரு தூண் மாதிரி கடலை நோக்கி அப்படியே நிற்குமா. அதுக்கு பேர் தான் என்னதுமா? சி ஸ்டாக். சி ஸ்டாக்னா என்னது? அந்த ஆர்ச் ஃபர்தராக எரோடாகி ஆர்ச் இப்படி இருக்கிறது உடஞ்சி அப்புறமா இது தனித்தனியாக ஒரு பில்லர் மாதிரி கடலை நோக்கி, அதுதான் என்னது? சீவார்ட் போர்ஷன்ஸ் கடலை நோக்கி அப்படியே ஒரு பில்லர் மாதிரி நிற்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாக். Then we'll see about the sea cliffs. Sea cliffs. Sea cliffs na enna? Sea cliffs are, that is shed face rock. Shed face rock formed when sea waves dash against them. The rock gets eroded to form steep vertical walls. So இந்த மாதிரி அந்த சி கிளிப்ஸ் ஸ்டாக் வந்து தனித்தனி பில்லராக நிற்கிற அந்த பாறையில் திருப்பியும் விடாமல் என்ன பண்ணும்? சி வந்து அந்த பாறையோட மேற்பகுதியை மட்டும் தொடர்ந்து அரிச்சுக்கிட்டே இருக்குமா. அப்படி டேஷ் அகைன் என்ன? சி வேவ்ஸ் டேஷ் அகைன்ஸ்ட் தெம். அந்த ஷ்ரெட் ஃப்ரைட் ராக்ஸ், அந்த ராக்கோட மேற்பகுதியை வந்து தொடர்ந்து அரிக்கும் போது அது என்ன ஆகுமா? ஒரு ஸ்டீப்பாக செங்குத்தான ஒரு வெர்டிக்கல் சுவர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுதான் என்னது? சி கிளிப்ஸ். Then next is about the wave cut platform. ஒன்றுமே இல்லை, அந்த சி கிளிப்ஸ் இருக்குல்ல, அந்த இப்படி இருக்க அந்த வெர்டிக்கல் வால் மாதிரி இருக்க, செங்குத்தான அந்த வால் மாதிரி இருக்க அந்த சி கிளிப்ஸுக்கு கீழ்ப்பகுதி ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குமா. அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் பேர் தான் என்னென்னா வேவ் கட் platform. This is about the erosional landforms. And next we see the how beaches are formed. First one, that is the beach depositional landform. இதெல்லாம் அரிப்பு, கடல் அலைகள் அரிச்சதுனால ஏற்படுற நிலத்தோற்றங்கள். இதெல்லாம் மண்ணை கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுறதுனால உருவாகிற இந்த things, landforms. First one in the beach பார்த்தீங்கன்னா sand and gravel or moved and deposited by waves along the shore to form beaches. ஸோ பீச் எப்படி உருவாகுனா, கடல் வந்து ஓரமாக மணல்கள் இருக்குல்ல, அது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடல் வந்து தொடர்ந்து அந்த அலைகள் அடிச்சுட்டே இருக்கும்போது அந்த அலைகள் உள்ளே இருக்கிற மணல், அப்புறம் இந்த கூழாங்கற்கள், இந்த மாதிரி கிராவல், அதுக்கு வந்து அந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுமா, அந்த கடற்கரை ஓரமாக அப்படியே டெபாசிட் பண்ணணும். அதனால தான் நமக்கு கடற்கரை ஓரமாக மணலில் உட்காரும் தெரியுமா, அந்த மணல் வந்து அதுக்கு பேர் தான் பீச். அப்படி தான் ஃபார்ம் ஆகுறது. எப்படி ஃபார்ம் ஆகுறது? கடலில் உள்ள அந்த சாண்டும் இந்த சரளை கற்களும் அந்த கடல் அலைகளால் உள்ளேருந்து அடிச்சுட்டு வரப்பட்டு கடல் ஓரத்தில் அது டெபாசிட் பண்ணுறனால தான் இந்த பீச்சஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி தான் பீச் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் இஸ் அபவுட் தி வாட் இஸ் தட்? பார்.
Barna enna? Bar is an elongated deposit of sand. Deposit of sand or shingle or mud found in the sea. Almost parallel to the shoreline. So அதுக்கு தான் என்ன சொல்வாங்கம்மா பார். இந்த மாதிரி கொண்டு வந்து போடப்பட்ட அந்த மணல்கள் வந்து எவ்வளோ இருக்கும்னா கடல் எவ்வளோ நீளத்துக்கு வரைக்கும் இருக்கோ அந்த நீளத்துக்கு வரைக்கும் இந்த மணல் திடல் வந்து இருக்குமா. நீங்கள் பீச்சுக்கு போகும்போது கூட பார்க்கலாம், ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டுமா அந்த மணல் இருக்கும். பீச் எங்கே எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் அந்த மணல் அப்படியே திடல் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும். அதுதான் என்னது பார். பார் இஸ் அன் எலாங்குலேட்டட் லாங்காக இருக்கிற டெபாசிட் ஆஃப் சாண்ட், இல்லைனா அதுக்கு ஒரு பேர் ஷிங்கர் இல்லைனா மட்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஃபவுண்ட் இன் த சி அண்ட் மோஸ்ட் பேரலல் டு த கடல். ஷோர் லைன்னா கடல் எவ்வளோ நீட்டுக்கு போதோ அது வரைக்கும் இந்த மணல் திடல் இருக்குமா, அதுக்கு பேர் தான் என்னது பார். Okay, the next is about the spit. What is next is spit. Spit is a ridge or embankment of sediments attached to the land on one end and terminating in open water in on other end. This is what is known as spit. ஸ்பிட்னா என்னென்னா ஃபஸ்ட்டு எப்படி வந்து பீச் வருதுன்னு பார்த்தோம். பீச் உள்ளே இருக்கிற அந்த டெபாசிட்ஸ்லாம் வெளியில் கொண்டு போட்டதுனால கடற்கரை ஓரத்தில் அது பீச்சு. கடல் எவ்வளோ நேரம் நீளம் இருக்கும் அந்த அளவுக்கு மணல் திடல் இருக்கிறது பார். இந்த ஸ்பிட் என்னென்னா அந்த கடல் அந்த நீளம் வந்து ஒரு சைடு வந்து என்ன பண்ணியிருக்குமா அந்த திடல் லேண்டோட ஜாயின் ஆகுமா, இன்னொன்று கடலை நோக்கி போகுமா. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது ஸ்பிட். ஒரு சைடு வந்து ஒரு எண்டு லேண்டை பார்த்துருக்கோம், இன்னொன்று வாட்டரை பார்த்து அது அப்படியே நீண்டுட்டே போகும், அதுக்கு பேர் தான் ஸ்பிட். I think you have understood the concept, children. I'll give you the assignment. Children. Learn erosional and depositional landforms of glacier. Thank you, children. Have a nice day.